ஜானகி அம்மாவோட கடைசி பாட்டு ராஜேஷ் ராமலிங்கம் மியூசிக்கில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது அவங்க முதல்ல ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இல்லைம்மா எல்லாரும் பெரிய பெரிய சிங்கர் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, நான் உனக்கு பண்ணால் தப்பாயிடும், அதனால் வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னாங்க. யார் பாடுறா என் கூடன்னு கேட்டாங்க. ஹரிச்சரன் சார் தான் பிளான் பண்ணுறாங்க. ஹரிச்சரன்லாம் வேணா நீயே பாடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு டியூன் தான் பண்ண தெரியும், பட் பாட்டு எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ட்ரை பண்ணது இல்லைம்மான்னு. அதெல்லாம் இல்லை, நம்ம பாடலாம், நீ பாடுறதா தான் நான் அவங்க கூட சேர்ந்து பாடுறேன் அப்படின்னாங்க. மணி சர்மா சார் வராரு, வந்துட்டு அம்மாட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறாரு, எல்லாம் வாங்கிட்டு எனக்கு கேட்குறாரு இந்த யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறாங்க அவர் தான் சார் மியூசிக் டைரக்டர்னா. இப்போ சொல்கிறாங்க நாங்களாம் இவ்வளோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், ஆனால் அந்த அம்மா எங்களுக்காக ஒரு பாட்டு கூட பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. இந்த சாங்கில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, எனக்கு வந்து இந்த சாங்கில் ஒரு 2 இடத்துல ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு இடத்துல ஒரு அஸ்கி ஃபீலும், இன்னொரு இடத்துல ஒரு சின்ன லாஃப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ப்ராப்பராக அந்த லைன் வரும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அந்த வாய்ஸை அந்த இடத்துல அந்த அஸ்கி வருது. அதுக்கப்புறம் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அதே சேம் அந்த லாஃப் வருது. இந்த ஒரு சாங் வந்து லிரிக்கல் வீடியோவாக வந்திருக்கும். அந்த அம்மா பாடின பேத்தட்டிக் சாங் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த அம்மா இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாட்டை நீ நல்லபடியாக ரிலீஸ் ஆனா அடுத்த டூயட் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலான்னு ஒரு கமிட்மெண்ட் வேறு எனக்கு கொடுத்தாங்க. நமக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் சார், அது கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறானோ அது வரும். பட் நம்ம அந்த அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தை அந்த பாட்டை வெளியே கொண்டு வருது. அந்த பாட்டு வெளியே வந்ததுன்னா நான் வெளியே வருவேன். ப்ரோ டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கெஸ்ட்டை தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட ஜானகி அம்மா இப்போ இல்லை, ஆனால் அவங்க பாடின கடைசி பாட்டு, அதாவது ரிட்டைர்மெண்ட் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த பாடலை கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டரோட தான் வந்திருக்கோம். ராஜேஷ் ராமலிங்கம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ தான் நம்ம ஜானகி அம்மா நம்மளை விட்டு இல்லை. ஸோ தமிழ் சினிமா கிட்டத்தட்ட அவங்கள பற்றி யோசிக்கும் போது அவ்வளோ பாடல்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ கடைசி பாடல் என்ன பாடல் அவங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பாடல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் கூகுளில் எல்லா இடத்துலையும் பார்த்தோம், எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த கடைசி பாட்டு ஜானகி அம்மாவோட கடைசி பாட்டு ராஜேஷ் ராமலிங்கம் மியூசிக்கில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஒன்று எடுத்திருக்காங்களே, இந்த ஆரம்ப புள்ளி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக 2009 வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக பேசியிருந்தோம். அப்போது ஒரு சில காரணத்தால் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சு. அப்போது டாக்டர் சேகர்னு ஒருத்தர், அவர் தான் அம்மாவோட அவர் மூலிமா தான் எனக்கு அம்மாவை தெரியும். அப்போது அவர் பேசும்போது அம்மா சொல்லியிருக்காங்க, சரி பரவாயில்ல அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனால் பரவாயில்ல, அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா ஒரு இதுக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. அகெயின் திருப்பி நான் ப்ராஜெக்ட் பண்ணுற டைமில் அம்மா பாடுறதை நிறுத்திட்டாங்க. ஸோ நான் அந்த டைமில் வந்து அவர்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி ஒரு படம் கமிட் ஆகிருக்கு, அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமான்னும் போது, இல்லை சார் அவர் பாடுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு அவங்க பாடுறது இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ போய் நம்ம கேட்டோம்னா அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரியல, அதனால் வில் ட்ரை அப்படின்ட்டு அவரும் வச்சுட்டாருங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் நானும் இது மோர் தென் ஒரு 7 to 8 மந்த்ஸுக்கு மேலே இதுக்காக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவரை, சேகர் சாரை. அப்போது அவர் சரி சார் நான் அம்மாட்ட பேசிவிட்டு ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு டேட் சொல்கிறாரு. அப்போ நானே பேசுகிறேன், அவர் பேசுகிறாரு, அவங்களும் வந்து இல்லை முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் அகெயின் வந்து நேரில் போய்ட்டு ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு நாள் போகிறோம். அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, என்ன இப்போ நான் திடீர்னு அவங்களுக்கெல்லாம் நான் எதுவுமே இது கொடுக்காம இப்போ நான் உனக்கு பாடினேன்னா அது தப்பாகிடும், அதனால் சாரிப்பா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் சரி இதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ற விட்டுட்டேன். நான் அதை பற்றி விட்டுட்டு அப்புறம் ஆனால் அவரோட ஃபாலோஅப்பில் தான் இருந்தேன். டெய்லி கேட்பேன், சார் எதாவது சொன்னாங்களா, எதாவது மனசு மாறிடுமா அப்படின்ற ஒரு இது தான் எனக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி அம்மா பாட்டு கேட்க சொல்கிறாங்க, உங்ககிட்ட அனுப்ப சொல்கிறாங்க, பாட்டு நல்லா இருந்தால் பாடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு ஒரு கால் வருது. பட் அதுவே 2000 இந்த சாங் வந்தது 2018 தானே, 2017 நடக்குது இது எல்லாமே. அப்புறம் என்ன பண்ணுறேன், சரி சார் நான் பாடி அனுப்புகிறேன்ட்டு அந்த சாங்கை நான் ஒரு மிட் நைட்டில் கால் பண்ணுறாரு, ஒரு அரௌண்ட் ஒரு 12:31 இருக்கும், அப்போ தான் நான் கால் பண்ணி இந்த சாங் கேட்குறாரு. ஆனால் சாங் அனுப்புனோன்னா ஒரு 7:30 மார்னிங் ஒரு 7:30 to 8 எனக்கு கால் பண்ணுறாரு. கேட்டுட்டு, சார் நம்ம இன்றைக்கி பூந்தண்டலம்னு ஒரு ஏரியா மகாபலிபுரத்தில், அங்கே அம்மா வந்திருக்காங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி
போகிறோம். அப்போது நான் அவர் கூட போகிறேன். அப்போ கேட்குறேன், என்ன சார் ஏதோ ஓகே ஆயிடுச்சா அப்படின்னா, அதெல்லாம் தெரியல சார், அம்மா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் வாங்கன்னு. அப்போ அந்த இடத்துக்கு போகிறேன். போகும்போது ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த அம்மாவை பிளான் பண்ணது வந்து ஒரு பேத்தட்டிக் சாங்குக்கு தான் பிளான் பண்ணோம். ம். அந்த சாங்கோட ஃபார்மேட்டு தான் இந்த டூயட் சாங்கே மைண்டில் இல்லை அப்போ. நான் டூயட் சாங் வேறு ஒரு ஐடியாஸ் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் சேம் டியூன் தான். ஒரே சேம் டியூன் தான். வேறு ஒரு ஐடியாஸ் வச்சுருந்தேன். அப்போ அங்கே போன அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வராங்க, வந்துட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, "நல்லா சூப்பராக பண்ணியிருக்க. சாங் ரொம்ப பெயினாக இருக்குது, நல்லா இருக்குது" அப்படின்னாங்க. "யார் பாடுனது?" அப்படின்னாங்க. "நான் தாம்மா பாடினேன்" அப்படின்னாங்க. "ஓஹோ! சூப்பர்" அப்படின்னாங்க. "இது என்ன படத்தில் என்ன டூயட்டா?" அப்படின்னாங்க. "ஆமாம்மா 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று பேத்தட்டிக் மூடு, ஒன்று டூயட் மூடு ஒன்று இருக்குது" அப்படின்னேன். "ஓ! இப்போ நான் எந்த மூடு பாடுறேன்?" அப்படின்னாங்க. "இல்லைம்மா ம். நான் பேத்தட்டிக் மூடு தான் பிளான் பண்ணுறேன்." "ஏன் டூயட் மூடு பாடுனா என்ன?" அப்படின்னாங்க. ம். பாடலாம்மா." "யார் பாடுறா என் கூடன்னு?" கேட்டாங்க. "ஹரிச்சரன் சார் தான் பிளான் பண்றான்னு." "ஹரிச்சரன்லாம் வேணாம், நீயே பாடு" அப்படின்னாங்க. ம். நான் சொன்னேன், "இல்லைம்மா எனக்கு டியூன் தான் பண்ண தெரியும். ம். பட் பாட்டு எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ட்ரை பண்ணது இல்லம்மான்னு." "அதெல்லாம் இல்ல, நம்ம பாடலாம். நீ பாடுறதா இருந்தா நான் உன் கூட சேர்ந்து பாடுறேன்" அப்படின்னாங்க. அது எனக்கு பெரிய கிஃப்ட் எனக்கு. கரெக்ட். எனக்கு என்னன்னா, அவ்வளோ பெரிய சிங்கர் மோர் தென் 48,000 மேல சாங்ஸ் பாடுனவங்க, நம்ம வாய்ஸ ரெகக்னைஸ் பண்றாங்களேன்ற அது எனக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சரிம்மா, ஓகேம்மா, நான் எனக்கு என்ன ஒரு ஐடியா பண்ணேன்னா, சரி இந்த அம்மா எப்படியா ரெக்கார்டிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டுடியோல உட்காந்து நம்ம பஞ்ச் பண்ணி எடுப்போம். அந்த மாரி எடுத்துக்கலான்ற மைண்ட் செட்ல தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஒரு இதுக்கு வந்தது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, சென்னையில வேணாம் ரெக்கார்டிங்கு. ஏன்னா நான் இப்போ பாடலன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இங்க பண்ணுனா அது ஒரு பெரிய இதுவாயிடும். அதனால ஹைதராபாத்ல மணி சர்மா சாரோட ஸ்டுடியோல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. மணி சர்மா சார் ஸ்டுடியோல தான் சாங் ரெக்கார்ட் பண்ணோம். கம்ப்ளீட் சாங் அங்க தான் பண்ணோம். ஆக்சுவலா 2 சாங்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிருப்பாங்க. இந்த சாங்குமே, அந்த டூயட் சாங்குமே, பேத்தட்டிக் சாங்குமே முடிச்சுட்டு, இந்த சாங்ல ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, எனக்கு வந்து இந்த சாங்ல ஒரு 2 இடத்துல ஒரு ஃபீல் இருந்தது. ம். ஒரு இடத்துல ஒரு ஹஸ்கி ஃபீலும், இன்னொரு இடத்துல ஒரு ஒரு சின்ன லாஃப் மாரி இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அத நான் இங்க இன்ஜினியர் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சார், இது மாரி எனக்கு இந்த சரணத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ஹஸ்கி வாய்ஸ் வேணும். அந்த செகண்ட் சரணத்துல வந்து இந்த மாரி ஒரு ஒரு லாஃப் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். பட் அதே அந்த ப்ராப்பரா அந்த லைன் வரும்போது, நான் என்ன நினைக்கிறேனோ அந்த வாய்ஸ அந்த இடத்துல அந்த ஹஸ்கி வருது. ஓ! அதுக்கப்புறம் அதே மாரி செகண்ட் ஹாஃப்ல அதே சேம் அந்த லாஃப் வருது. அப்புறம் முடிச்சுட்டு வந்து உட்காந்தாங்க. உட்காந்துட்டு, "என்னடா மியூசிக் டைரக்டர், கரெக்ஷன் இருந்தா சொல்லு" அப்படின்னாங்க. "இல்லம்மா கரெக்ஷன்லாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சரணத்தில இந்த மாரி ஒரு ஹஸ்கி ஃபீல் பண்ணேன். செகண்ட் சரணத்தில ஒரு லாஃப் ஃபீல் பண்ணேம்மான்னு." வச்சிருப்பேனே 2மே" அப்படின்னாங்க. அதுதாம்மா அப்படி. எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருக்கு." நான் அப்ப சொல்றாங்க, "நான் மோர் தென் 48,000 சாங்ஸ் பாடியிருக்கேன்னா, அப்ப எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீ எதுக்கு இந்த டியூன அப்படி பண்ணியிருக்கன்றது எனக்கு தெரியும்டா. அதனால தான் நான் அந்த அந்த இடத்துக்கு அந்த 2 இடத்த குடுத்தேன்." அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க பண்ணுவாங்களான்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. இதோட என்ன பெரிய ப்ளஸ்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அகைன் நாங்க கீழ வரும்போது மணி சர்மா சார் வராரு. வந்துட்டு அம்மாட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறாரு. எல்லாம் வாங்கிட்டு எனக்கு கேட்குறாரு, "இந்த இதுல யார் மியூசிக் டைரக்டர்?" அப்படின்னு கேட்குறாரு. ம். அப்ப சொல்றாங்க, "அவரு தான் சார் மியூசிக் டைரக்டர்ன்னு." அப்ப சொல்றாரு, "நாங்கலாம் எவ்வளவோ அந்த அம்மாவ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். ஆனா, அந்த அம்மா எங்களுக்காக ஒரு பாட்டு கூட பண்றேன்னு சொல்லவே இல்ல. பட் அந்த கலைவாணியே உனக்கு இறங்கி வந்து பாடுறாங்கன்னா, சம்திங் உனக்கு ஏதோ உங்களுக்குள்ள ஒரு இது ஒர்க் அவுட் ஆகுது" அப்படின்னாங்க. இன்னைக்கு வந்து அவங்க இல்லன்றது வந்து பொதுவா எல்லாரும் சொல்றது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட மியூசிக்ல இருக்காங்கன்றது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு பாக்கியமா எடுத்துக்கிறேங்க. அது அவங்க அதான் இன்னைக்கு மியூசிக்கால நம்ம கூட வலம் வராங்க அப்படிது. எனக்கு என்னன்னா, சரி, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சர்டன்ஸ் இதுக்கப்புறம் அது நின்னு போச்சு அந்த ப்ராஜெக்ட். ஸோ ம். இதோட வேல்யூ எனக்கு தெரியும். அந்த டாக்டர் சேகர்ன்றவருக்கு தெரியும். அதனால நான் கீப் ஆன் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட்க்கு இந்த சாங்க கொண்டு வரணும் அப்படின்ற அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. பிஃபோர் இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குங்க. ம். ஸோ அதுக்காக தான் கீப் ஆன் ஓடிட்டு இருக்கேன். புரியுது. அதே மாரி நாங்க சில இடத்துல கேள்விப்படும்போது கூட, ஜானகி அம்மாவோட இப்ப இத்தன பாடல் மேல பாடியிருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்களோட முதல் பாடல்ல கூட ஏதோ ரிலீஸ் ஆகல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது அது ஏதோ கூட சில அடிக்கடிக்கு இஷ்யூனால கூட சொல்லுவாங்க. ஆகலன்ற மாரி கேள்விப்பட்டோம். ஸோ இது கடைசி சாங்ன்றது நம்ம கூகுள்ல பார்த்தாலும் அதான் வருது. ஸோ ராஜேஷ் ராமலிங்கம் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இந்த சாங் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி ஏன்னா நீங்க 2018ல எடுத்தேன்னு சொல்லும்போது, இப்போ நம்ம 26ல இருக்கோம். ஆமா, ஸோ கண்டிப்பா. இது இது எந்த படத்துல நீங்க இப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க? இல்ல இண்டிபெண்டன்ட்டா ரிலீஸ் பண்ண போறீங்களான்ற ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. நீங்க அத ஒரு கால் எடுத்தீங்களா? கடைசி சாங்கு அம்மா இப்ப நம்ம கூட இல்ல. ஆனா இந்த சாங் நான் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும் கண்டிப்பா, அப்படின்ற கண்டிப்பா. ஒரு நான் அதுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, இப்போ இந்த பாட்டுக்கு ஏத்த மாரி ஒரு கதை வேணும். ஸோ எல்லா எல்லா இடத்துலயும் இந்த பாட்ட குடுக்க முடியாது. ஏன்னா, அது ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலான சாங்ன்றதால,
நான் அதுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேங்க சார். ப்ராப்பரான ஒரு கன்சென்ட்டில் வரணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அது மேக்ஸிமம் இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் குடுப்பேன். இந்த பாட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக குடுப்பேங்க. ஏன்னா அதுதான் நான் அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குங்க. ஏன்னா அவங்க அதாவது நமக்கு எந்த பேக்ட்ராப்புமே கிடையாதுங்க. பட் என்னை நம்பி வந்தாங்க. என்னை நம்பி வந்து எனக்காக ஒரு பாட்டு அந்த கொடுத்த வார்த்தைக்காக வந்து ஒரு பாட்டு பாடும்போது அவங்களுக்கான இதை நான் கண்டிப்பாக அது பண்ணுவேன்ற நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கேங்க. முடிச்சிருவேன் எப்படியோ ஆல்மோஸ்ட் ஒரு 75% முடிஞ்சிருச்சு. இன்னும் 25% தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் முடிச்சிருவேன். கம்பல்சரியாக முடிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா அவங்க இருக்கும் போதே முடிச்சிருந்தேன்னா அது எனக்கு இன்னும் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். பட் இல்லைனாலும் எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை. சரி அவங்க இல்லைனாலும் இருந்தாலும் மியூசிக்கோட நம்ம கூட இருக்காங்க. எப்படியோ அதை கொண்டு வரல. ஏன்னா என்னோட ஜானகி அம்மாவோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாட்டு ஆக்சுவலாக இந்த ஒரு சாங் வந்து லிரிக்கல் வீடியோவாக வந்திருக்கும். அந்த அம்மா பாடின பேத்தட்டிக் சாங் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதில் வெறும் அந்த அம்மாவோட வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா மியூசிக்கு வித் ரிதம் செக்ஷனே வேண்டாம் இந்த சாங்குக்கு. அதுவும் என்ன கேட்டாங்க, என்ன அந்த சாங்கில் ரிதமே இல்லை அப்படின்னாங்க. இல்லைம்மா எனக்கு வந்து உங்களோட வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து ரிதம் போட்டு ரொம்ப டிம்முன்னு போட்டு ரொம்ப தேவையில்லைன்றதால ஒரு ரொம்ப மைல்டாக ஒரே ஒரு சின்ன ஒரு ரிதம் மட்டும் தான் வச்சுருப்போம். இந்த சாங்கோட மூட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பரவாயில்ல நல்லா இருக்குது, ரிதம் இல்லாமல் பாடுறதுக்கும் நல்லா தான் இருக்குன்னாங்க. ஸோ அந்த சாங் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான சாங்குங்க. சரி அதுவும் வச்சுருக்கேன். சரி நல்லா சீக்கிரமாக அந்த பாட்டு வந்துரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு 2 சாங் பாடி கொடுத்துருங்க. ஆமாம் 2 ஆக்சுவலாக அந்த அம்மா இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாட்டு நீ நல்லபடியாக ரிலீஸ் ஆனா அடுத்த டூயட் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலான்னு ஒரு கமிட்மெண்ட் வேறு எனக்கு கொடுத்தாங்க. அப்படியா? ஆமாம்மா. நான் இப்போ கேட்டேன். அந்த டாக்டர் சேகர் சார் தான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, டே அந்த பாட்டை அவன் நல்லபடியாக கொண்டு வந்துட்டானா இன்னொரு சாங் நான் பாடுறேன் அவனுக்கு அப்படின்னாங்க. அது எனக்கு அது இப்போ இல்லைன்றது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக போச்சுங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மியூசிக் டேரக்டர் வந்து தாங்க வந்து கமர்ஷியலாகவும் வின் ஆகணும், நம்ம இந்த மியூசிக் டேரக்டர்னு பேர் தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களும் வந்து அதே சேம் உழைப்பு தான் போடுறீங்க. ஆனால் நம்ம என்ன மாதிரி படங்களை நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அப்போ தான் அது ரீச்சாகவும் சரி ஆடியன்ஸ்க்கும் தெரிய ஆரம்பிக்குதுன்றாங்க. இப்போ சில படங்கள் நம்ம தெரியாமல் போகலாம். சில படத்தில் நம்ம ஒர்க் இன்னும் எல்லா சைடும் வைடரான ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணாமல் போகலாம். அப்படி இருந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு கேட் ஓப்பனிங் மாதிரி வந்து ஒரு பெரிய சிங்கர் வந்து நம்மளுக்கு பாடுறது வந்து அது பெரிய ஒரு பிளெஸிங்காக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட அவங்க என்ன பார்த்துருப்பாங்கன்னு இருக்குல்ல, மியூசிக்கை தாண்டி வேறு என்ன பார்த்துருப்பாங்க. மியூசிக் தான் எல்லாருமே கனெக்ட் பண்ணுது. அதை தாண்டி உங்ககிட்ட என்ன பார்த்துருப்பாங்கன்றதே ஒரு வியப்பாக இருக்குது. இல்லை நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், அம்மா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு கேட்டேன். ஏன்னா இது நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது அவங்க முதல்ல ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இல்லைம்மா எல்லாரும் பெரிய பெரிய சிங்கர் மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, நான் உனக்கு பண்ணால் தப்பாகிடும், அதனால் வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னாங்க. நான் இப்போ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேம்மா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், பட் அது உங்கள் மூலியமாக எனக்கு கிடச்சா எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா அப்படின்னு அந்த வேர்டு வந்து அவங்கள பெருசாக எங்கேயோ பாதிச்சிருக்கு. அதை வந்து அவர் டாக்டர் சேகர் கிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அவன் அந்த வார்த்தை சொன்னான், அதுதான் என்னை ரொம்ப மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால் நீ அவனை பாட்டு அனுப்ப சொல்லு, நல்லா இருந்தால் பாடுவேன், இல்லைனா பாட மாட்டேன்னு அவங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அந்த வேர்டை அப்போ எனக்கு சொல்லலை. அம்மா பாடியெல்லாம் முடிச்ச அப்புறம் நீங்கள் ஒரு வேர்டு சொன்னீங்க ஞாபகம் இருக்கானாரு. என்ன சார்னு, இல்லை இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு கேட்டிங்க, அதை தான் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க. அவன் என்னை கேட்டான்டா ஒரு பிளாட்ஃபார்ம், அதனால் போட்டுவிடுவான் அவனுக்கு, அதனால் அமுச்சு விட சொல்ல இந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்படி தான் நடந்ததுங்க. இது எல்லாமே வந்து நான் உண்மையாலே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு குருவோட வழியில் தான் இருக்கேங்க. அவர் மூலியமா ஏன்னா அவர்கிட்ட நான் போயிட்டு இந்த அம்மா அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, ஒரு பாட்டுன்னு கேட்பான் ஆனால் 2 பாட்டு பாடுவாங்கன்னு அவர் சொன்னதான். இந்த சுவாமிஜி சொன்ன விஷயத்தை தான் அதையும் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சுவாமி எனக்கு சொன்னாருமான்னு. ஓ இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்களா உனக்கு? நாங்கள் சொல்லிட்டேன். நான் பிளான்லாம் இல்லைப்பா, ஆனால் கேட்ட நல்லா இருந்தது. சரியா நம்ம 2 பேரையும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இது பண்ணேன். ஒரு இந்த அதாவது சொல்கிறேன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஜீனியஸு நம்மக்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. அந்த ஒரு பொலைட்னஸோட ஒரு நம்ம இவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம், இவன் இன்னும் ஒரு அப்படி இந்த மாதிரி இதுவே கிடையாது. அந்த மியூசிக் டைரக்டர்னால் அவருக்கான அந்த ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட அது கிடைக்குங்க. அதேமாதிரி இப்போ மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது உங்கள் படங்கள் சில படம் பார்க்குறோம். இப்போ ஐபிசி 376 கூட பார்த்தோம். அதுலேயும் வந்து உங்கள் பேர் பார்க்குறோம், ஆனால் வேறு பேரில் நீங்கள் உங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னும் போது வேறு ஏதோ ஒரு பேரில் இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் ஃபுல் நேம் வந்து ராஜேஷ் ராமலிங்கம்னு சொல்லி. ஸோ அதில் மேபி ப்ரொடியூசர் மாற்றிருக்கலாம், நிறைய காரணங்கள்லாம் இருக்கலாம். இதில் நிறைய பிலீஃப்லாம் இருக்குல்ல, உங்கள் சைடில் நீங்கள் ஒர்க் என்ன பண்ணியிருந்தாலும் உங்களை போர்ட்ரேட் பண்ணுற பேர் தான் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். அதுலேயே சில விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்ததெல்லாம் வித்தவுட் ப்ரொமோஷன்ஸ் தான் நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போ வரவங்க அது கம்பல்சரியாக இப்போ தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவைப்படுது. நேம்ஸ் மாறினது கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு படத்துக்கு தான் மாறி இருக்கும். அது வந்து பிலீவ்ன்றதோட
ஓ! சரி ஓகே பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இது ஒரு நேம் அதுக்கு நெறைய வீட்லயும் சரி, வெளியில நெறைய இடத்துலேருந்து எனக்கு நெறைய இதெல்லாம் வந்ததுங்க. எதுக்கு பேர மாத்தணும், அத மாத்தணும். சரி ட்ரை பண்ணி ஏன்னா சினிமால வந்து அடிக்கடிக்கு இந்த பேரெல்லாம் மாத்துவாங்க. ம். அது மாரி சரி நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு ட்ரை தான். ஆனா கடைசியில எனக்கு என்னன்னா, அந்த அம்மா ஒரு தடவ அந்த வார்த்தைய அவங்களும் சொன்னாங்க. "எதுக்கு அந்த நேமே நல்லா இருக்கே! நீ அதிலேயே பிளான் பண்ணலாமே. ஒய் எதுக்கு இந்த பேரு?" அப்டின்னாங்க. சரி ஓகே. அப்டின்னா குருஜியும் அதுதான் சொன்னாருங்க. "உன்னோட ஒரிஜினல் நேம்லயே வரணும். எதுக்கு நீ வந்து புதுசா ஒரு பேர வச்சுட்டு வர" அப்டின்னாருங்க. அதே மாரி நெறைய விஷயங்கள் அந்த நேம்ல நடந்தது. அதனாலேயே நான் திருப்பி பேக் டூ மை ஒரிஜினல் நேம்ன்ற மாரி பழைய பேருக்கே போய் உட்காந்துட்டேங்க. இப்ப அந்த நேம்ல தான் வொர்க் பண்றேன். ராஜேஷ் ராமலிங்கம்ன்ற நேம்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. சில படங்கள் சின்ன சின்ன பட்ஜெட்லாம் படம் பண்ணுவீங்க. அந்த படம் பண்ணும்போது, சார் நீங்க இந்த சிங்கர் நான் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு எதனா ட்ரை பண்ணுவீங்க. மேபி காஸ்ட் அதிகமா இருக்கலாம். அவங்க வந்து இந்த ஒரு ஒரு பாட்டுக்கு அதிகமான காஸ்ட் மேபி கேட்டிருக்கலாம். அதனாலேயே நீங்க சிலர ஸ்கிப் பண்ணியிருக்க வேண்டியதா இருக்கும். இல்ல ப்ரொடியூசர் ஸ்கிப் பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்ல அவங்களே ஹெசிடேட் பண்ணி கூட மேபி ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி அனுபவங்கள் நடந்திருக்கா? நெறைய இருக்கு சார். நம்ம ம். பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலி ம். என்னன்னா, ம் அ மாலதி மேடம்து கூட ஒரு சாங் அப்படிதான் பிளான் பண்ணோம். ஒரு படத்துக்கு பிளான் பண்ணி கூப்பிட்டுட்டோம். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட்ஜெட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தது. பெரிய பட்ஜெட்லாம் இல்ல. லாஸ்ட் டைம்ல புரொடியூசர் சைட்ல வந்து, "இல்ல சார் என்னால அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் குடுக்க முடியாது. மாலதி மேடம் மாரியே வேற யாராவது ஆல்டர்னேட் இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. பட் அந்த வாய்ஸ்க்கு நான் எங்கன போனேன், "இல்ல சார்" அவரு ஒரு 4 ரெஃபரன்ஸ் குடுக்குறாரு. ஆக்சுவலா மேடம் கிட்ட நான் பேசிட்டேன். பேசி எல்லாம் மேடம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசிட்டேன். அப்புறம் அவங்களும் எனக்கு அதான் சொன்னாங்க, "சரி பரவால்ல விடு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட்டா பண்ணோம்னா" அப்போ ஸ்கிப் பண்ணி வேற அதுக்கேத்த மாரி, அதே மாரி வாய்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள என்னன்னா சார் வெரி சிம்பிள் என்னன்னா, ஒரு பிராண்டிங் தானே சார். இவங்க எல்லாருமே ம். ஒரு பிராண்ட். நம்ம அப்படி யோசிக்கிறோம். ம். இப்ப ப்ரொடியூசர் சைட்ல வந்து சில எல்லாரையுமே சொல்ல முடியாது. ஒரு சில ப்ரொடியூசர் டிபெண்ட் அப்பான் த பட்ஜெட். இல்ல சார் இந்த இடத்துல இத நீங்க கம்மி பண்ணி தான் ஆவணும் அப்டின்னும்போது, நம்ம வேற வழியே இல்ல. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அதுக்கேத்த மாரி வேற ஏதாவது ஆல்டர்னேட்டா நம்ம யோசிக்க வேண்டியதா சூழ்நிலை கண்டிப்பா வரும். அண்ட் உங்களுக்கு இப்ப நீங்க குருநாதரா நீங்க கன்சிடர் பண்றதுனா யார் சார்? இப்ப எனக்கு இவர் மியூசிக்ல இருந்தா நான் வந்து ஒரு மியூசிக்ல ஒரு ஒரு கால் எடுத்து வைக்கிறேன். இல்ல என்னுடைய அனுபவங்கள் நான் பண்ற மியூசிக் எல்லாமே இவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருக்கும் அப்டின்னா யார சொல்லுவீங்க? சார் எனக்கு வந்து 2 பேர் இன்ஸ்பிரேஷன். ஒண்ணு ராஜா சார், தேவா சார். அவங்க 2 பேரோட 2 பேருமே இன்ஸ்பிரேஷன் ஒரு தான். இது மாரி ஆமா 2 தமிழ் பேருக்கு சினிமா. ஏன்னா ஒரு சைடு நீங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ராஜா ராஜா சாரோட மியூசிக் நெறைய சாங்ஸ் கேட்டுருக்கேன். அது ஒரு எனக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். அதே மாரி தேவா சாரோட மியூசிக்ஸும் எனக்கு பெரிய பாதிப்பா இருக்கும். ஸோ எனக்கு லைஃப்ல இவங்க 2 பேர தான் நான் வந்து ரோல் மாடலா வச்சிருக்கேன். சரி. ஆனா அது எனக்கு அது மைண்ட்ல இருக்கு. ஓகே. ஏன்னா என்னோட சில சாங்ஸ் எல்லாமே அவங்க 2 பேரோட டச்சஸ் இருக்கும். நெறைய இடங்கள்ல அது இருக்கும். ஏன்னா எனக்கு அ இவங்கள்தே அத கேட்டு, 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 கேட்டு நமக்கு அது மக்கப் ஆன மாரி ஆயிடுச்சு நமக்குங்க. ஸோ இப்போ ஜானகி அம்மாவோட பாடுன சாங் வந்து 2மே வந்து உங்களோட சிஸ்டம்ல இப்ப இருக்கு அப்டின்னும்போது, இத வந்து இப்போ ரிலீஸ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருடங்கள் 7 வருடம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இத நீங்க வந்து ஒரு ஆல்பம் சாங்காவே ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா இல்ல இது படத்துல இப்ப சொல்லுவாங்கல்ல, இது படத்துல மட்டும் தான் ரிலீஸ் ஆகணும். இல்ல இது இண்டிபெண்டன்ட்டா சாங் எதுனா கூட நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். விஷுவல் நம்மளா டைரக்ட் பண்ணி, இல்ல யாராவது டைரக்டர்கிட்ட குடுத்து, ஏதாச்சும் ஒரு சாங்கோட விஷுவல் பண்ணி, இது மியூசிக் இண்டிபெண்டன்ட் சாங்காவும் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆர் எல்ஸ் வந்து படத்துல தான் இது குடுக்கணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. இத நீங்க எப்படி பார்த்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்களா? இல்ல ஏன்னா சார் நான் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. இல்ல நான் இது படத்துக்கு தான் பிளான் பண்ணதுங்க. இண்டிபெண்டன்ட் ஆல்பம்னா நான் அந்த டைமே பண்ணிட்டுருப்பேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அம்மா எனக்கு குடுத்த வாக்கு படத்துல வரணும்னு தான் கேட்டாங்க. இண்டிபெண்டன்ட் ஆல்பம்னா வேண்டாம் எனக்கே குடுத்துரு அப்டின்ட்டாங்க. அந்த சாங். நான் அப்பயே அவங்ககிட்ட பேசினதுக்கு, வேண்டாம்ப்பா அனுப்பிச்சு விட்டுரு. ஏன்னா அவங்களோட பையன், தம்பி அவங்க அண்ணன் பேசும்போது சொன்னாரு, ரிலீஸ் ஆகலன்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ரமேஷ். அந்த சாங்க குடுத்துரு. எனக்கு என்னன்னா, நம்ப எடுத்துட்டோம். அத கரெக்ட்டா முடிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்றேன். 8 வருஷம் ஆனாலும் அந்த பாட்ட வெளிய கொண்டு வருவேன்ற நம்பிக்கை இருக்குங்க. ம். எப்படியும் எடுத்துட்டு வருவேன். ஆனா எனக்கு இந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்றதுல, அதுல வந்து அம்மாவோட பாட்ட குடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அதனால ம். தான் ஒரு நல்ல ஒரு டீமுக்காக வெயிட் பண்றேங்க. அதுவும் இந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல டீம்ல அப்ரோச் பண்ணலாம் பேசி நீங்க. வச்சிருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த பேசி டைம் அம்மா வச்சிருக்கேன். நம்ம கூட இல்லனால, கண்டிப்பா இந்த ஒரு ரீச் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு கண்டிப்பா, நெனைக்கிறேன். கண்டிப்பா. பேசி வச்சிருக்கேங்க. அதுக்கு சில ம். ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்ச அப்புறம் தான் நான் அதுக்கான விஷயங்கள் பண்றதுக்காக வெயிட் பண்றேங்க. ம். ம். ஏன்னா இந்த இந்த பாட்டுக்கு ஏத்த மாரி ஒரு கதை வேணும். அதுக்கான ஒரு எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஒரு செட்டப் இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆன அப்புறம், அதான் இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு ப்ராப்பரா ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்க. ஒரு ம். ப்ராப்பரான அனௌன்ஸ்மென்ட்டா இருக்காங்க. ம். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்றேன். தமிழ் சினிமால எந்த இயக்குனரோட படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இந்த டைரக்டரோட நான் வொர்க் பண்ணணும். இவரு கூட நான் வொர்க் பண்ணி என்னோட மியூசிக் நான் பண்ணணும் அப்டின்னா, நீங்க விரும்புற ஒரு 2 டைரக்டர்ஸ். ஆர். பார்த்திபன் சார். அவரு. அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் சார்.
அது 2 பேர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஏன்னா அவங்க 2 பேரோட கலர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவரோட 2 பேருமே மியூசிக்கல் டேஸ்ட் உள்ள ஆள் தான். ஸோ அதனால எனக்கு பிடிக்கும். நீங்கள் அடிச்ச அந்த சாங் நாங்கள் இது எக்ஸ்க்ளூசிவாக சைடில் கேட்டோம், ஜானகி அம்மா சாங்கு. அந்த சாங் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதே சொல்கிறேன். கேட்கும்போது வந்து பயங்கரமான ஒரு ரூட்டடான ஒரு ஸ்டோரி. இந்த லைக் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அந்த விடுதலை படத்தில் ஒரு நெனப்புல அப்படி ஒரு ஒரு சீன் வரும். அந்த சீனில் வர மாதிரி ஒரு விஷுவல்லாம் நான் இமேஜின் பண்ணேன் உங்கள் சாங் கேட்கும்போது. அதனால அந்த வெற்றிமாறன் சாயல் இருக்கிறனால அடுத்து ஏதாச்சும் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. மியூசிக்கில் கடைசி பாட்டு உங்களுக்கு பண்ண வச்சிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஷேர் பண்ண அனுபவங்கள் இருக்கா? இல்லை மற்றவங்க உங்ககிட்ட வந்து கேட்ட அனுபவங்கள் எதனா இருக்கா சார்? ஆக்சுவலி நிறைய தடவை என்ன அந்த டாக்டர் இருக்காரு, அவர் நிறைய தடவை எனக்கு கேட்பாருங்க, சார் நீங்கள் தான் அந்த அம்மாவோட லாஸ்ட் மியூசிக் டைரக்டர் கூட பாடியிருக்கீங்க, ஏன் நீங்கள் உங்களை பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டீங்கன்னு கேட்பாருங்க. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் எனக்கு அதை பற்றி யோசிக்கல நான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டை வெளியே கொண்டு வரணும். எனக்கு பப்ளிசிட்டி செகண்டரி தான். அந்த அம்மாவோட பாட்டு நல்லபடியாக வெளியே வந்து அது மூலியமா நம்ம வெளியில் தெரியணும்னு தான் என்னோட இது. அதை தான் நேற்று அவர் பேசும்போது கூட அதை தான் சொன்னேன், சார் நமக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் சார், அது கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறானோ அது வரும். பட் நம்ம அந்த அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தை அந்த பாட்டை வெளியே கொண்டு வருது. அந்த பாட்டு வெளியே வந்ததுன்னா நான் வெளியே வருவேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் அந்த எனக்கு அது பெரிய எதாவது சொல்ல, இப்போ சில நேரங்களில் நான் யோசித்து பார்ப்பேன், யாராச்சும் சொல்லும் போது தான் நமக்கு அதை பற்றி தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாதிரி யாராவது என்ன சொல்ல, சார் நீங்கள் தான் சார் லாஸ்ட் மியூசிக் டைரக்டர். ஓ அப்படியா, நான் தானா, சரிப்பா சரிப்பா ஓகே. ஆனால் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு அந்த இதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா எனக்கு அதான் சொல்கிறேன்னா, நம்ம முதல்ல ஒரு விஷயத்த முடிக்கணும், அதுதான் நான் பார்க்குறதுனே தவிர இது எல்லாருமே சொல்லுவாங்க, நான் அதை கேட்டுப்பேன். அப்படிங்களா சார், சரி சார், நல்லா வந்திருக்கு சார், நீங்கள் தான் அந்த அம்மாவோட கடைசியாக பாடிருக்கீங்க சார், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதுக்கு தானே, அது எல்லாமே கடவுளோட கிஃப்ட்டு தான், எல்லாமே ஐயாவோட கிஃப்ட்டு, அது நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நான் பாடணுன்னு அந்த அம்மா தான் முடிவு பண்ணாங்க, நான் முடிவு பண்ணல. நான் சும்மா வேற ஒருத்தரை தான் பிளான் பண்ணேன். அது காட்ஸ் கிரேஸ் முடிஞ்சிச்சு பாருங்கள் டக்குன்னு அப்படின்னு. எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் குருவாக வணங்குறவர் தான் எனக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவர் தான் எனக்கு ஃப்ரம் த டே ஒன்லேருந்து எல்லா ஃபாலோஅப்ஸ்லேயும் இருந்தாருங்க. மேன் இஸ் காட்னு ஒருத்தர், மேன் கைண்ட் இஸ் காட்னு போட்டிருப்பாங்க. அவர் யோகி சங்கர் சுரேஷ் நரேந்திர சுவாமிகள்னு மல்லிகாபுரம், நம்ம விழுப்புரம் தாண்டி கடிலம்னு ஒரு ஏரியா இருக்குங்க, அங்கே தான் இருந்த. இப்போ எல்லாம் ஜீவ சமாதி ஆகிட்டாருங்க, லாஸ்ட் இயர் ஆகிட்டாருங்க. அவர் தான் என்னோட எல்லா ட்ராவல்லையும் அவர் தான் இருப்பாருங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த இடத்துல இப்படி உங்கள் உள்ள பேசுகிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர்கிட்ட கேட்பேன் அடிக்கடிக்கு, இந்த பாட்டு எப்போ, நான் நிறைய தடவை அவரை மீட் பண்ணும்போது என்ன அந்த பாட்டை பாட சொல்லுவாருங்க. அவர் கேட்குற வார்த்தை என்னென்னா, அந்த அம்மா ஏன் அவங்க கூட பாடணும் அப்படின்னு கேட்பாருங்க. தெரியல, சம்திங் இஸ் தேர்ன்னு அடிக்கடிக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாருங்க. லாஸ்ட் இயர் கூட பேசும்போது கூட என்ன சொல்கிறா, ஐயா அந்த பாட்டு எப்படியாச்சும் வரணும், கண்டிப்பாக வரும், நீ டோன்ட் வரி, அதுக்கான டைம் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னாருங்க. அது மைண்டில் இருக்குது, எப்படி இருந்தாலும் அந்த பாட்டு கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் மேலே. கண்டிப்பாக பண்ணும். ஸோ நீங்களும் பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக அடுத்தடுத்த பெரிய பெரிய படங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். ப்ரோவோக் டிவி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி.